4 பேருக்கு ஜெபிக்கலாம். ஏன் ஜெபிக்க முடியல? இன்னைக்கு ஜெபத்தில் பாருங்களேன், ஜெபத்தில் 3 அதை ஜெபிக்கிறவங்க தான் ஜெபம் பண்ணுறாங்க, வேறு யாருமே ஜெபம் பண்ணுறதில்ல. காரணம் என்னவென்றால் ஜெபிக்க தெரியாதில்லை, தமிழ் தானே. இதயம் செம்மை இல்லை. செம்மையான இதயம் உள்ளவர்கள் உங்களுடைய சமூகத்திலே வாசம் பண்ணுவார்கள். 7வது குறிப்பு, அன்பார்களே, அவருடைய ஜபங்கள் அவருக்கு பிரியமாக இருக்குமா. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், செம்மையாருடைய ஜபமோ அவருக்கு பிரியம். யோசித்து பாருங்கள், இன் இங்கிலீஷ் இப்படி போட்டது, யூ ஆர் அ ப்ளஷர் டு காட். அழகான மொழிபெயர்ப்பு, யூ ஆர் அ ப்ளஷர், நீங்களே தேவனுக்கு இன்பமானவர்கள். ஆங்கிலத்தில் யூ ஆர் அ ப்ளஷர், தமிழ் வாசிக்கிறேன், யுவர் ப்ரேயர் இஸ் அப்ரைட் அண்ட் இட் இஸ் இஸ் டிலைட் என்று இருக்குது. உங்கள் ஜபங்கள் அவர் இஸ் டிலைட், அவருக்கே மகிழ்ச்சியாம். அப்படின்னால் அவர் மகிழ்வது என் ஜபத்தில். ஜபிக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, பதில் கிடைக்குதோ இல்லையோ, உன் ஜபத்தில் அவர் மகிழ்கிறார். நீ பேசும்போது, நீ பாடும்போது, நீ துதிக்கும்போது, நீ ஆராதிக்கும் போது, God delight in your prayer. யோசிச்சு பாருங்கள், எனக்கு பதில் கிடைக்கிறதோ இல்லையோ, என் ஜபம் அவரை மகிழ்ச்சியாக்குகிறது, என் பாடல் அவரை மகிழ்ச்சியாக்குகிறது, என் துதி அவரை மகிழ்ச்சியாக்குறது, என் செய்தி அவரை மகிழ்ச்சியாக்குகிறது. எல்லாருக்கும் என் செய்தி மகிழ்ச்சியாக்குமான்னு தெரியாது. எனக்கு குத்துறார், இடிக்கிறார் இல்லை. இவன் அப்ரைட், தமிழில் எழுதப்பட்டிருக்குது, செம்மையானுடைய ஜபம் அவர் ரொம்ப பிரியமா. நீங்கள் பேச பேச அவர் கேட்டுக்கொண்டே இருப்பார். ஏன் தெரியுமா? அப்ரைட். அந்த செம்மையான வாழ்க்கை வாழும்போது உங்கள் ஜபம் என் ஜபம் அவருக்கு பிரியம். பதில் கிடைக்கிறது என்பது 2வது. ஆனால் என் ஜபம் அவருக்கு பிரியமாக இருக்குது. ஒருத்தர் ஒரு பிரியம் தெரிஞ்சதா அதுக்கேற்ற மாதிரி செய்கிறோம். அவர் என்ன சாப்பிடுவார், அவர் என்ன விரும்புவார், யோசித்து பாருங்கள். கேட்டு கேட்டு செய்கிறோம். அல்லாவிட்டால் அடுத்தவங்கள்ட்ட கேட்குறோம், அவருக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது. தேவச்சர் எனக்கு பிடிச்சதெல்லாம் ஒன்று தான். யுவர் ப்ரேயர் இஸ் டிலைட் டு மீ. உன் ஜபத்திலே அவர் பூரிக்கிற ஆண்டவர். எனவே அதற்காக ஜெபிங்க. என் ஜபம் அவருக்கு ரொம்ப பிரியம், உங்கள் பாட்டு அவருக்கு ரொம்ப பிரியம். தேவையில்லை யார் பாராட்டுறாங்க இல்லையோ, ராகம் இல்லை, தாளம் இல்லை, அதில் பல்லவி இல்லை, குரல் இல்லை, இனிமை இல்லை, தேவையில்லை. ஃபாதர் பெர்க்மான்ஸ் நேற்று ஒரு கூடுகையிலே சொன்னார். அவரோட கோயிலை கூட சேர்த்துக்கலையாம். அவரோட ஆரம்ப நாட்களில் அவருடைய சபையில், உனக்கு கழுத குரல், நீ பாடவே வேண்டாம், ஓடி அழுதாராம். இன்றைக்கு உலகெங்கும் அவர் பாடல் 400 பாடல்களுக்கு மேல் பாடியிருக்கிறார். உலகம் வரை தள்ளிற்று, ஆனால் அவர் பாட்டு ஆண்டுக்கு பிரியமாக இருக்குது. எனக்கு நமக்கும் அது பிரியமாக இருக்குது. இவர் அப்ரைட்